என்னோட வெட்டிங்க்கு எல்லாமே ஸ்பெஷலா இருக்கணும். அது மேக்கப்பா இருந்தாலும் சரி, மெஹந்தியா இருந்தாலும் சரி அப்படின்னு நினைக்கிற பிரெயின் தான் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட வெட்டிங்க்கு மேக்கப் மெஹந்தி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா இந்த வீடியோவை இப்பவே ஸ்க்ரோல் பண்ணிருங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. என்னோட பிரைட் என்கேஜ்மெண்ட்டுக்கு மெஹந்தி புக் பண்றப்போ அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணதா சொன்னாங்க. பட் மெஹந்தி போடுறப்போ அவங்க பேஜ்ல இருந்த டிசைனுக்கும் அவங்க கையில போட்ட டிசைனுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. அவங்க மட்டும் இல்ல, டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டதா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. இப்ப கூட நான் இன்ஸ்டா பேஜ்ல இருந்து உங்களை நான் புக் பண்ணல சிஸ்டர், என்னோட கசின் சிஸ்டரோட ஃப்ரெண்டுக்கு நீங்க தான் மெஹந்தி போட்டிருந்தீங்க, சோ அதை வச்சுதான் நான் வந்து உங்களை புக் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேஜ்லயே அவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன். அந்த என்னோட பேஜையும் ஷேர் பண்ணேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கே வந்தாங்க. டியர் பிரைட்ஸ், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டை புக் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட பேஜை விசிட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட் கம்பேர் பண்றப்போ அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கிற எல்லா டிசைன்ஸுமே ஒரே சிமிலாரிட்டியா இருக்கும். அதை வச்சு நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுவே வேற பேஜ்ல இருந்து அவங்க டிசைன் எடுத்து அப்லோட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா டிசைன் டு டிசைன் நிறையவே டிஃபரெண்ட் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி ஒரே மாதிரி சிமிலரா இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களோட பேஜ்ல அவங்க சிக்னேச்சர் டிசைன்ஸ் மட்டும் தான் இருக்கும். மாடல் வேணா வேறையா இருக்கலாம், பட் சிக்னேச்சர்ங்கிறது மாத்த முடியாது. எந்த ஃபீல்டுன்னு இல்ல, எல்லா ஃபீல்ட்லயுமே இந்த ஸ்கேம் நடக்குது. அதாவது அவங்களோட பேஜ்ல மத்தவங்க பண்ண ஒர்க்கை எடுத்து அந்த வீடியோவை வாட்டர் மார்க் எல்லாம் எடிட் பண்ணிட்டு தன்னோட பேஜ் நேம் போட்டு அப்லோட் பண்ணிடுறாங்க. பட் இதை பத்தி தெரியாத கிளைண்ட்ஸும் இவங்க ஓகே ப்ரொஃபஷனலா தான் இருக்காங்க, கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்களோட ஸ்பெஷல் டேக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட் யாராவது அவங்களோட வெட்டிங்க்கு பிரைடல் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.